கிண்டி ரேஸ் கிளப் வாடகை பாக்கி விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா புதிய தலைமுறையில தான் அதை முதன்முறையா பிரேக் பண்ணோம். அது தொடர்பான சிறப்பு நேரலை ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ஆனா இது பழைய செய்தி. இதுல புது செய்தி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ புதுசா ஒரு பார்க் வரப்போகுது. இது தொடர்பான விவரங்களை நம்மளுடைய செய்தியாளர் பாலு வெற்றிவேல் வழங்கியிருக்கிறார். அதை பார்க்கலாம். கிண்டி ரேஸ் கோர்ஸ் இயங்கிக்கிட்டு இருந்த நிலத்தினுடைய ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 118 ஏக்கர் பரப்பில் சென்னை சிட்டியோட மைய பகுதியில் ஹாட்ஸ்பாட்டாக அமைந்திருக்கிற இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் என்னவாக மாறப்போகுதுன்னு பல விவாதங்கள் எழும்புது. குறிப்பாக விளையாட்டு திடலாகவும் ஐடி பார்க்காகவும் ரியல் எஸ்டேட் பூங்காவாகவும் மாற்றப்போகுதுன்னு பலவிதமான யூகங்கள் எழுந்திருக்கிற இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு இந்த யூகங்கள் எல்லாத்தையும் அடிக்கிற வகையில ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் சென்னை சிட்டியினுடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 118 ஏக்கர் பரப்பிலான பகுதியையும் பசுமை பூங்காவாக மாற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அரசாணை வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையின்க்கு இந்த நிலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 4872 கோடி ரூபாய் மதிப்பிலுள்ள இந்த நிலம் அடுத்த 2 வருடங்கள்ல பசுமை புல்வெளிகளாகவும் மரம் செடி கொடிகள் சூழ்ந்த பூங்காவாகவும் மாற்றப்பட போகிறது தான் ஒட்டுமொத்த திட்டமாக இருக்குது. சென்னை நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6% மட்டுமே பசுமை பரப்பு இருக்குது. கிண்டி ஐஐடி பூங்காவை தவிர்த்து பசுமை பரப்பு என்பது நகரத்தினுடைய பகுதிகளில் மிக குறைவாக இருக்கும் நிலையில இந்த 118 ஏக்கரையும் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக பூங்காவாக மாற்றும் பட்சத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கலாம் என சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு அரசோட சேர்ந்து இந்த திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. மேலும் நியூயார்க் நகரத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய சிட்டி, பெரிய பெரிய கட்டடங்களுக்கு நடுவுல சென்ட்ரல் பார்க் என கூறப்படுகின்ற இந்த ரெக்டாங்கிள் வடிவத்திலான பசுமை பூங்கா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 முதல் 3 வருடம் கழித்து சென்னை நகரத்திற்கு வந்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த கிண்டி ரேஸ் பார்க் முழுவதுமாக பசுமை பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கும் அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்துல அந்த இடத்துல இப்ப பார்க் வரப்போகுது அப்படின்ற செய்தியை பார்த்தோம். ஆனா அந்த நிலத்துல புதிய நீர்நிலையை உருவாக்குவதன் மூலமா சென்னையினுடைய வெள்ள பாதிப்பை தடுக்கலாம் அப்படின்னு தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பா என்ன ஏதுன்னு நீங்க உங்களுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு ஆய்வு செஞ்சு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தமிழக அரசு கிட்ட பசுமை தீர்ப்பாயம் கேட்டிருக்காங்க. சோ தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கைகளை இறங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.